ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்துச்சாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நிறைய வந்து செடி கொடி வளர்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாங்களாம், இந்த முருங்கை கன்று இருக்குல்ல, அதையும் மாங்கன்னையும் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கண்ணை மட்டும் சீக்கிரம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் துளுக்க ஆரம்பிச்சிச்சான். ஆனால் வந்து இந்த முருங்கைக்கண்ணை மட்டும் சீக்கிரம் துளுத்து நல்லா வந்து மரமாகி நல்லா பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருச்சான். அது மட்டும் இல்லை, அந்த முருங்கை கீரையும் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சான். ஆனால் அந்த மாங்கன்று பார்த்தீங்கன்னா பொறுமையாக வளர்ந்து தான் கிளை விட்டது எல்லாமே பொறுமையாக வந்து வளர்ந்து மரமாகிட்டு இருந்ததாம். ஆனால் வந்து இந்த முருங்கை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்தை பார்த்துட்டு ஒரே நக்கலாம். இது பண்ணி பாரு, நான் பாரு, சீக்கிரம் வந்து பூ பூத்து சீக்கிரம் காய் காய்ச்சி என்னை வளர்த்தவங்களுக்கு நல்லா வந்து நல்லது பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி, ஆனால் உன்னால் அதை பண்ண முடியலன்னு ரொம்ப நக்கலாக பேசிக்கிட்டு இருந்துச்சா. இந்த மாமரத்துக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்ததா, நம்மளால் வந்து சீக்கிரம் வந்து நம்ம வளர்த்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. வளர்த்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ரெண்டுத்துக்குமே தண்ணி ஊற்றுறது, இந்த வேலையை அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு கட்டத்தில் இந்த மாமரத்துக்கும் வருத்தமாக இருந்ததாம், நம்மளால் வந்து எந்த பயனும் அளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அப்பப்போ என்ன பண்ணுமா, இதை பார்த்து நக்கலாக சிரிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஒரு கட்டத்தில் இந்த மாமரம் என்ன பண்ணிடுச்சா, பூ பூத்து காய் கேட்க ஆரம்பிச்சிருச்சான். அப்பயும் இந்த முருங்கை மரம் என்ன பண்ணிடுச்சா, அதை பார்த்து நக்கலாக சிரிச்சுதான், நான் தான் காய்க்க ஆரம்பிச்சிட்டேனே இப்போயா சிரிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ காய்ச்சாலும் இப்போ தான் வந்து 1-2 வைக்கிறேன், நான் பாரு எவ்வளோ வந்துட்டு காய்கள் வச்சு எவ்வளோ வந்து கீரை எல்லாமே யூஸ் ஆகுது பாரு அப்படின்னு அதை வந்து நக்கலாக பேசுனுச்சாம். இதுக்கு அது வருத்தமாக தான் இருந்ததாம். ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிச்சாம். சின்னதாக மழை பெய்யும் போதே அது ஒரு லைட்டாக காற்று அடித்தோடனே இந்த முருங்கை மரம் என்ன பண்ணிடுச்சான், கிளையெல்லாம் உடச்சிக்கிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சான். காயும் நிறையா இருந்ததுனால விழ ஆரம்பிச்சிருச்சான், கீழே விழுந்துருச்சான். அப்போ வந்து இதுக்கு வருத்தமாக இருந்ததாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாமரம் வந்து நல்லா வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சான். பழமும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததாம். அந்த வளர்த்தாங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரே சந்தோஷமாம். அப்புறம் தான் தெரியுதா, இந்த முருங்கை மரம் இருக்குல்ல, சரி நம்ம பாரு சீக்கிரம் வளர்ந்தோம், அதே சமயத்தில் சின்ன மழையில் கூட நம்ம டக்குன்னு நம்ம விழுந்துட்டோம். ஆனால் மாமரம் பாரு லேட்டாக வளர்ந்தாலும் அது நிறைய காய் காய்க்குது, ரொம்ப நாள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த முருங்கைக்கீரையும் ரொம்ப டவுன் ஆகுது, முருங்கை மரமும் அதுக்கு வருத்தமாக இருந்துச்சான். அப்புறம் மாமரத்தை கூப்பிட்டு அதுக்கிட்ட சாரி சொன்னிச்சான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வந்து லேட்டாக முன்னேறினாலும் நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டபனாக நம்ம வந்து அதை தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கை மரமும் திருந்தி அதுக்கிட்ட வந்து சாரி கேட்டுச்சான். அதுவும் ரொம்ப வந்து அதை வந்து நீ வந்து பரவாயில்ல, நீனும் வந்து உடஞ்சிருச்சுன்னு கவலைப்படாத, கண்டிப்பாக நீ வந்து துளுத்து மறுபடியும் நீ நிறைய காய் வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆறுதல் சொன்னிச்சான். பாருங்கள், நமக்கு கெடுதல் செஞ்சால் கூட அது அவங்களுக்கு